அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். முத்தஃபக்குன் அலைஹி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவரை மார்க்கத்திலே விளக்கசாலியாக ஆக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். அல்லாஹுவால் நலவு நாடப்பட்டவர்கள்தான் மார்க்க சட்டத்திட்டங்களை மேலும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். மசாயில்களை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க பிரகாரம் நடக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினார் என்றால் அல்லாஹ் அவருக்கு நலவை விரும்பியிருக்கிறான் என்பது பொருளாகும். இன்றைய காலகட்டத்தில் ஷவ்வால் மாதத்தினுடைய இந்த மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் தமிழகத்தில் மட்டுமல்ல முழு இந்தியாவிலேயும் மதரசாக்கள் துவங்கி கொண்டிருக்கின்றன. குர்ஆன் மதரசாக்களும் சரி, அரபிக் கல்லூரிகளும் சரி, நிஸ்வான் மதரசாக்களும் சரி துவங்கியவாறு இருக்கின்றன. கல்வி தேடல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமாக இருக்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போதுதான் இந்த உலகத்திலேயும் இந்த வையகத்திலேயும் நாம் வாழ்வாங்கு வாழ முடியும், மறுமையிலேயும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தோடு சுவனம் புக முடியும். யார் மதரசாக்களுக்கு வருகிறார்களோ, எந்த பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நலவை நாடியிருக்கிறான் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான், சும்மா அவுரஸ்னல் கிதாபல்லதிய நஸ்ஸஃபைனா மின் இபாதினா என்கிறான். இந்த கிதாபுக்கு இறைவேதத்திற்கு நாம் யாரை வாரிசுகளாக ஆக்குகிறோம் என்றால் நம் அடியார்களிலே நாம் யாரை தேர்வு செய்கின்றோமோ அவர்களைத்தான் வாரிசுகளாக ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். பள்ளிவாசல்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஓத வருகிறார்கள் என்றால் அல்லாஹுவால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மதரசாக்களுக்கு ஓத வருகிறார்கள் என்றால் அல்லாஹுவால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு அருமையானவர்கள், கண்ணியமானவர்கள், மதிப்பு மரியாதைக்குரியவர்கள் என்பதை சொல்லி அறிய வேண்டிய அவசியமில்லை. எனவே நாம் ஒரு காலத்தில் ஓதினோம், அதே போன்று இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் கண்டிப்பாக குர்ஆன் மதரசாக்களில், அரபிக் கல்லூரிகளில் அவர்கள் ஓதினார்கள் என்றால் அவருடைய ஈருலக வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். என்ன காரணம் என்றால் கல்விக்கு உண்டான ஒரு மரியாதை வேறு எதற்குமே கிடையாது. ஒரு அழியா செல்வமாக இருக்கிறது. கல்வி இருக்கிறதே ஒரு அழியா செல்வமாக இருக்கிறது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது பற்றி அடிக்கடி சொல்வார்கள். நாமும் பலமுறை பேசிய ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு பாயிண்டாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் இல்மு ஹைரு மினல் மால். கல்வி என்பது மாலை விட, செல்வத்தை விட மிக சிறந்ததாக இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, அல் இல்மு யஹுர்சுக்க வாந்த தஹரிசுல் மால். இல்மு உண்மை பாதுகாக்கும். ஒருவர் அறிவு சார்ந்தவராக இருந்தார் என்றால், மார்க்கம் சார்ந்தவராக இருந்தார் என்றால் அது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். ஆனால் மால் இருக்கிறதே, பணம் இருக்கிறதே, நாம் அதை பாதுகாக்க வேண்டும். பாக்கெட்டில் வைத்து பாதுகாக்கிறோம், வீட்டில் வைத்து பாதுகாக்கிறோம், பேங்கில் வைத்து பாதுகாக்கிறோம். ஆனால் கல்வி என்பது அது நம்மை எங்கு சென்றாலும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும். நம்பர் 3, வல் இல்மு ஹாக்கிமுன் வல் மாலு மஹுக்குமுன் அலைஹி. இல்மு இருக்கிறதே மற்றவர் மீது அது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும். ஆனால் செல்வம் இருக்கிறதே, அந்த செல்வம் ஆதிக்கம் செலுத்தப்பட்டதாக இருக்கும். என்றால் என்ன அர்த்தம்? பணம் என்பது அது நமக்கு ஒரு அடிமையை போல. பணம் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தை வைத்து நாம் காரியம் சாதிக்கிறோம், அவ்வளவுதான். நம்பர் 4, வல் மாலு தன்குசுகுன் நஃபகா. செல்வம் இருக்கிறத செலவழிக்க அது குறைந்து கொண்டே போகும், காலியாகி கொண்டே போகும். ஆனால் வல் இல்மு யஸுக்கு பில் இன்ஃபாக். கல்வி இருக்கிறத அதை நாம் எத்தி வைக்க மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல அந்த கல்வியில் ஒரு மெருகு கூடிக்கொண்டே போகும், வளர்ச்சி கூடிக்கொண்டே போகும். இன்னும் பல விஷயங்களை நாம் கற்க வேண்டும். நாம் கற்ற கல்வியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பெருக்கம் ஏற்படும் இல்மில்.
அடுத்து ஐந்தாவதாக சொல்கிறார்கள், வல் ஆலிமு அஃதலு மின சாயிமி அல் காயிமி அல் முஜாஹித். ஒரு ஆலிம் இருக்கிறாரே, மார்க்கம் கற்றவர் அல்லது கல்வி கற்றவர் இருக்கிறாரே, நோன்பு நோற்றவரை விட, இரவெல்லாம் தொழுதுவரை விட, ஜிஹாது செய்தவரை விட மிக சிறந்தவராக இருக்கிறார். இல்மு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதே. நம்பர் 6, வைதா மாத்தல் ஆலிமு சலமஃபில் இஸ்லாமி சல்மா. ஒரு பேரறிஞர் இறந்து போய் விட்டார் என்றால், ஒரு கல்விமான் இறந்து போய் விட்டார் என்றால், இஸ்லாத்திலே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்ப முடியும் என்றால், நான் யசுத்துஹா இல்லா ஹலஃபு. அவர் போன்ற இன்னொருவர் வந்தால்தான் அந்த வெற்றிடத்தையே நிரப்ப முடியும். எத்தனை வெற்றிடங்களை பார்க்கிறோம். மருகும் தாஜு ஷரீப் எஸ்ஆர் சம்சுலுதாஸ் அவர்கள் வஃபாத்தான சந்தர்ப்பத்திலே நம்முடைய ஊர் மக்களே திகைத்து போனார்கள், நாட்டு மக்களே திகைத்து போனார்கள். அவர்களுடைய இடத்தை, அவருடைய வெற்றிடத்தை அடைப்பதற்கு இனி யார் தோன்றுவா என்று. அதற்கு பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பகரத்தை ஏற்படுத்தினான். அதையும் நாம் பார்க்கிறோம். எனவே அவர் போன்ற ஒரு பகரம், இல்முக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்று அதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதைவிட மிக சிறப்பாக அபுல் அஸ்வத் என்கின்ற மாமேதை கூறுகிறார்கள், லைஸ ஷைஉன் அஅஸ்ஸு மினல் இல்ம். இல்மை விட ஒரு கண்ணியமான ஒரு விஷயம் இருக்க முடியாது. என்ன காரணம்? அல் முலூக்கு ஹுக்காமுன் அலன்னாஸ். ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் மக்களைத்தான் அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு உலமாவு ஹுக்காமுன் அல் முலூக். அறிஞர்கள் இருக்கிறார்களே, ஆட்சியாளர்களே அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இதை நாம் விளங்குவதற்கு ரொம்ப சிரமம் ஒன்றுமல்ல. அது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கம், மாவட்ட அரசாங்கம், எதுவானாலும் சரி, அவர்களுக்கு பின்னாலே கல்விமான்கள் இருந்து கொண்டு தான் அவர்களை இயக்கி ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு வழிகாட்டுதல்களை கேட்டுத்தானே அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஆட்சியாளர்கள் மக்களை அதிகாரம் செய்து கொண்டிருப்பார்கள், ஆட்சியாளர்களையே அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக அறிஞர்கள் இருக்கிறார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான பெருமக்கள். இப்போ இல்முனுடைய ஒரு சிறப்பு. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் நல்ல கல்விமான்களாக உருவாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அந்த கல்வியினுடைய ஒரு அருமை பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல கல்வி இருக்குமானால் அவர் மிகவும் அறிவுபூர்வமாக சமயோஜிதமாக நடந்து கொள்வார். வரலாற்று ஏடுகளில் சில ஹாஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன. அவ்வப்போது சில கணவன்மார்கள் மனைவிமார்களை சீண்டுவார்கள், தம்முடைய மனைவிமார்களுடைய அறிவை பரிசோதிப்பார்கள். அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஒரு ஹாஸ்யமான நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு கணவர் தம்முடைய மனைவியை பார்க்கிறார். கிதாபுகளில் உள்ளான ஒரு விஷயம், நம்முடைய அறிவை தூண்டுகின்ற ஒரு விஷயம். அவர் மனைவியை ஒரு மாடி இதில் படியில் ஏறிக்கொண்டிருக்கிறார், ஏணிப்படியில் ஏறிக்கொண்டிருக்கிறார். ஏறிக்கொண்டிருக்கிற போது கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார், நன்கு கவனிக்க வேண்டும், சொல்கிறார், இதோ பார், நீ ஏணிப்படியில் ஏறிக்கொண்டிருக்கிறாய், இனி மேலே ஏறினாலும் நீ தலாக்கு, கீழே ஏறினாலும் தலாக்கு, நின்றாலும் தலாக்கு என்று கூறுகிறார். என்ன செய்வாள் அவள்? சற்று யோசித்து பாருங்கள். நீ ஏறிக்கொண்டிருக்கிறாய், அதை தாண்டி அடுத்த படி ஏறினாலும் நீ தலாக்கு, கீழே இறங்கினாலும், கீழ்ப்படியில் இறங்கினாலும் நீ தலாக்கு, அப்படியே இருந்தாலும் தலாக்கு. இருக்கவாவது விட வேண்டுமே. இப்போது அந்த பெண்மணி என்ன செய்வாள்? தலாக்கிலிருந்து அவள் தப்பிக்க வேண்டும். அவள் என்ன செய்வாள்? உடனே குதித்து விட்டாள். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவள் அதிலிருந்து குதித்து விட்டாள். இப்போ அவள் தலாக்காக ஆக முடியாது. அந்த நேரத்தில் அவள் அறிவை பயன்படுத்துகிறாள். மேலே ஏறவும் இல்லை, கீழே இறங்கவும் இல்லை, அங்கே நிற்கவும் இல்லை. அவள் குதித்து விட்டால், தலாக்கிலிருந்து தப்பித்து விட்டாள். அப்போதான் கணவன் மனைவியை பார்த்து சொன்னான், இம்மா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி நேற்று நாம் அவர்களை பற்றி சொன்னோமே, அவர்கள் வாழ்ந்த காலம், அவர் இறந்து போய்விட்டால் இனிமேல் ஃபத்வா கேட்பதற்கு உன்னை தேடிதான் வருவார்கள் என்று சொன்னார். அவ்வளவு சமயோஜிதமாக நீ இருக்கிறாய், அவ்வளவு நீ புத்திசாலியாக இருக்கிறாய். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிற வரை அவரிடத்தில் தான் மார்க்க தீர்வுகள் கேட்டு வருவார்கள், இனி உன்னை தேடி வருவார்கள் என்று கணவர் மனைவி மெச்சுகிறார்கள் நாம் பார்க்கிறோம். கல்வி அங்கே வேலை செய்கிறது. அறிவு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த கல்வி ஒரு மனிதனை வழி தவற விடாது. நேரான வழி எதுவோ அது காமிக்கும். சமயோஜிதமான, அங்கே சமயோஜிதம் சாணக்கியம் பயனளிக்கிறதா இல்லையா? கல்விக்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னாலே நிறைய சஹாபிகள் இருந்தார்கள். ஒரு அன்சாரி தோரிடத்தில் கேட்கிறார், வாருங்கள் சென்று சஹாபாக்கிடத்திலே நாம் நிறைய ஹதீஸ்களை கற்று வரலாம் என்று. அன்சாரி சஹாபி சொல்றார், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், நூற்றுக்கணக்கான சஹாபிகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் மார்க்க தீர்வு கேட்டுக்கிட்டு வாங்க, நீங்கள் என்ன போய் ஹதீஸ் கேட்க போகிறீங்க, தேவையில்லாத ஒரு வேலையில் ஈடுபடுறீங்கன்னு இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னவொன்னே, சரி நீ வந்தாவா வராட்டி போண்டு இப்னு அப்பாஸ் நானும் ஒவ்வொரு வீட்டுக்காக போனாங்க. இவர்களும் ஒரு மாபெரும் அறிஞர் தான், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் தான்.
என்ன செய்வது, வெகு தூரம் செல்வார். நன்கு கவனிக்க வேண்டும். கல்வியை தேடி அவர் நெடும் தொலை பயணமெல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஹதீஸ்களை வந்து வீடுகளுக்கு செல்வார். வீடு சாத்திருக்கும், உள்ளே தாழ்பால் போடப்பட்டிருக்கும். நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வாசல்லையே படுத்து விடுவார்கள். அவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. பெருமானார் ரசூலே கரீம் சொன்ன சச்சாவுடைய மகன் தான் இப்னு அப்பாஸ். வாசலில் படுத்து கிடப்பார்கள். இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், புகாரி முஸ்லிமில் காணப்பட்டிருக்கிறது, பயங்கர காற்று வீசும், மணல் வாரி என் மேலே வீசும், நான் தூங்கி கொண்டிருப்பேன். காலையில் அந்த வீட்டுக்காரர் ஹதீஸ்களை வெளியே வருவார். வெளியே வந்து இப்னு அம்மி ரசூலுல்லா, என்ன விஷயமா வந்தீர்கள், ஏன் வீட்டு வாசலில் படுத்து கிடக்கிறீர்கள் என்று கேட்பார். இல்லை, நீங்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பதாக நான் கேள்விப்பட்டேன், அதை தெரிந்து கொள்ள நான் வந்தேன். நீங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நாங்களே வந்து உங்களுக்கு தெரிவித்திருப்போம். இல்லை இல்லை, ஹதீஸ் கேட்பதற்கு நான் தான் தேடி வர வேண்டுமே தவிர நீங்கள் எங்களை தேடி வரக்கூடாது என்று கேட்டு ஹதீஸை கேட்டுவிட்டு என்ன செய்வார்கள், அவர்கள் வீட்டிற்கு மதீனாவுக்கு திரும்புவார்கள். நடந்த சம்பவம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. அப்போதான் அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார், ஒரு நேரத்தில் இப்னு அப்பாஸை நான் கிண்டலாக சொன்னேன், எத்தனையோ சஹாபிகள் இருக்கிறார்கள், உன்னை தேடியா வரப்போகிறார்கள் என்று. கடைசியிலே என் கண்ணால் பார்த்தேன், இப்னு அப்பாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்க ஞானம் பெற்றிருந்தார்கள் என்றால், வீடு வீடாக தேடி சென்று மார்சாவாக தேடி சென்ற ஹதீஸ்களை கற்றவர்கள் கடைசியாக எல்லா மக்களும் இவரை தேடி வர ஆரம்பித்து விட்டார். எல்லா கல்வி ஞானங்களையும் கற்று ஒரு மனிதனிடத்தில் கல்வி இருக்குமானால் அந்த கல்விக்குண்டான மரியாதை தெரிந்து கொள்வோம். எனவே அன்பு சகோதரர்களே, பெரியவர்கள், இன்றைய காலகட்டம் இன்னும் சில நாட்களிலே, ஓரிரு மாதங்களிலே ஸ்கூல் பாடம் ஆரம்பிக்கும், காலேஜ் பாடம் ஆரம்பிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் மார்க்க கல்வி மகத்தான கல்வி, அது பற்றி குர்ஆன் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், வீட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் மேலும் மேலும் மார்க்க கல்வி ஞானத்தை கற்கிற போது அந்த கல்வியினுடைய ஒரு சிறப்பே ஒரு தனி சிறப்பு என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.